Hi friends, so இன்னைக்கு என்ன சொல்லித் தர போறேன்னா பேசிக் டூல்ஸாக சொல்லித் தரப்பேன். லைக் ரொட்டேட், ஃபாலோ மீ, ஆஃப்செட் அந்த மாதிரிலாம் சொல்லித் தர போகிறேன். என்ன இவர் டூல்ஸாக சொல்லித்தரே வேறு எதுவும் சொல்லித்தர மாதிரி நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு டூல் லேர்ன் பண்ணால் தான் நம்மளால் 3D மாடலிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால டூல் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறது நம்ம சொல்லித்தரேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணிகண்டன் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ண போய் தான் எனக்கு டெய்லி வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். ஸோ அடுத்த டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொட்டேட் பார்க்கலாம். ஸோ ரொட்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன், ரைட்டா? ஸோ எப்பயும் போல் ரெக்டாங்கிள் நம்ம வரைஞ்சிட்டு அதை ஹைட் கொடுக்குறோம். அண்ட் தென் ட்ரிபிள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணிடுறோம், ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் ரொட்டேட் பண்ணோம், ரைட்டா? ஸோ ஸ்கெட்சப்பில் ரொட்டேட் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடில் பண்ணுற பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஆக்சிஸ். ஸோ இந்த க்ரீன் ஆக்சிஸ் எனக்கு எப்படி ரொட்டேட் ஆகும்னா இந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும். லைக் உங்கள் கிளாக்கை வைம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ அதே கிளாக்கு இந்த சைடு இருந்தால் எப்படி ரொட்டேட் ஆகும்? இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ அதே பாட்டமில் இருந்தால் ஸோ இப்படி பாட்டமில் இப்படி பம்பரை சுற்றுற மாதிரி சுற்றும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆக்சிஸ் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இப்படி வைக்கிறேன், எனக்கு டாப் ஆக்சிஸ் வேணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்பயும் போல் நம்மளோட 4 ஆரோ கீஸ் இருக்குது தெரியுமா? அந்த 4 ஆரோ கீஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு கார்னரில் கிளிக் பண்ண தேவையில்லை, அந்த கார்னரில் சும்மா ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ரஸரை நீங்கள் இந்த 4 ஆரோ கீஸ் கொடுங்க, உங்களுக்கு மாறும். ஸோ இப்போ எனக்கு வேணும், டாப்பில் வேணும். ஸோ டாப் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், வெளியே ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இது சும்மா நீங்கள் கிட்ட வச்சாலும் சரி, எவ்வளோ தூரம் வச்சாலும் சரி, இது இட்ஸ் நாட் மேட்டர், ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரொட்டேட் பண்ணுறேன் தெரியுமா? ஸோ இதுதான் நம்மளோட ரொட்டேஷன். ஸோ நீங்கள் ஆங்கிள் இங்கே கொடுத்துக்கலாம், 90 டிகிரி கொடுக்கீங்க, 30 டிகிரி கொடுக்கீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ 90 கொடுத்தா 90 கரெக்டாக ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த ஆக்சிஸில் எனக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி எப்படி ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு 90. ஸோ அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இது ரொட்டேட். அடுத்து என்னென்னா ஃபாலோ மீ கமாண்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ஆப்ஜெக்ட் குரூப்புக்குள்ளே தான் போகணும். ஸோ குரூப் எடிட் எப்படிக்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது குரூப் ஆப்ஜெக்ட், ரைட்டா? ஸோ இதையே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் எடிட். ஸோ குரூப் எடிட்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி காட்டும்னா இந்த மாதிரி ஒரு டாட்டர் லைன் அதை சுற்றி இருக்க மாதிரி காட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி, அதாவது எட்ஜில் ஒரு டிசைன் வேணும், ஒரு கர்வ் ஷேப்பில் இருக்க ஒரு டிசைன் வேணும். ஸோ அது எனக்கு எப்படி இருக்கணும், இது ஃபுல்லாக சுற்றி இருக்கணும், ரைட்டா? ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு ஆர்க் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ ஆர்க் எடுத்துகிட்டு இல்லை ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ ஆக்சிஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு லைன் அண்ட் தென் ஒரு ஆர்க். ஸோ இந்த ஆர்க்கோட உங்களுக்கு இது எவ்வளோ வேணும், ஸோ ஆக்சிஸ் கரெக்டாக வச்சா தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும், ஓகேவா? ஸோ அண்ட் தென் அகெயின் ஒரு லைன். ஸோ இதோட நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னது என்னோட ஒரு டிசைன், ரைட்டா? இந்த டிசைன் எனக்கு இது ஃபுல்லாக சுற்றி வரணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி இப்படியே பண்ணிங்கன்னா எனக்கு இது வரதா வரும், இதுக்கப்புறம் வராது. ஸோ ப்ரெஸ் புல் பண்ணலான்னா அது பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபாலோ மீ கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபாலோ மீ கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த எட்ஜை இப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இந்த எட்ஜில் அப்புறம் இந்த எட்ஜில் ஸோ இப்படி கொண்டு க்ளோஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன ஆகும், எனக்கு 4 சைட்ஸும் கிரியேட் ஆகும். லைக் இந்த பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வரலாம், அந்த பில்லர் டிசைனை இதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இப்படி இது ஒரு மெத்தட், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும், ஓகேவா? இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஸோ இதே கமாண்ட் தான் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் அமுக்கி எல்லா எட்ஜஸையும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லா எட்ஜையும் செலக்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், ஃபாலோ மீ கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்டை பண்ணணும் இது தான் பண்ணணும். ஸோ இது சிம்பிளாக கொடுத்தீங்கன்னா எனக்கு 4 சைட்ஸும் க்ரியேட் ஆகிரும், ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு ஃபாலோ மீ கமாண்ட். அடுத்து என்னென்னா ஸ்கேல். ஸோ ஸ்கேல் ஆப்ஷன் இதில் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள், எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கும், இதில் 2 சென்டர் பாயிண்ட் இருக்கும், அதுமாதிரி டாப்லேருந்து 2 சென்டர் பாயிண்ட் வரும், ஓகேவா? ஸோ இதை நான் ஸ்கேல் பண்ணுறேன்னா எனக்கு அந்த ஒரு ஆக்சிஸ் மட்டும்தான் மூவ் ஆகும், தெரியுதுங்களா?
ஸோ அந்த மொத்த ஆப்ஜெக்ட்லேயும் அந்த கரெக்டாக மிட் பாயிண்ட் ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணணும். இன்கேஸ் நான் ஒரு கார்னரை பிடிச்சி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மொத்த ஆப்ஜெக்ட்டுமே பெருசாகவும் சிறுசாகும். அதே மாதிரி தான் இந்த இதுவும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணும், என்ன இதெல்லாம் வேணும், ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். நான் ஸ்கேல் பண்ணுறது வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 10 ஃபீட் ஒரு 10 ஃபீட்டுக்கு வந்து ஒரு பில்டப் ஏரியா இருக்குங்க. இதை சுற்றி எனக்கு வந்து ஒரு 9 இன்ச்சஸ்க்கு ஒரு வால் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆஃப்செட் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு வந்து மிடில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 9 இன்ச்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு உள்ளேருந்து 9 இன்ச்சஸ் கிரியேட் ஆகும். இன்கேஸ் இதையே வந்து நீங்கள் இப்படி வெளியே வச்சுட்டு 9 இன்ச்சஸ் கொடுத்தா எனக்கு அவுட்டரில் தான் கிரியேட் ஆகும், உள்ளே கிரியேட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய ஹைட்டு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் ஆஃப்செட் நான் எனக்கு இதில் பண்ணாலும் நான் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பண்ணிட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்செட் எடுக்கிறேன், இதை கிளிக் பண்ணிட்டு இதுலேயே நான் ஒரு ஆஃப்செட் கொடுக்குறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் வேணால் என்ன பண்ணுவேன், ஸோ இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி இதோட ஆப்போசிட் எட்ஜ் பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து என்ன ஆகும், ஹோல் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது ஆஃப்செட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ வரும். இனிமேல் வந்து நம்ம டூல்ஸ் எல்லாம் முடிச்சோன்னா எப்படி ஒரு பிளானை இம்போர்ட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம அதை வந்து 3D மாடலாக பண்ணுறது எல்லாமே வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.